மெட்ராஸ் மாகாணத்தில் 1935ஆம் ஆண்டு பிறந்தார் சொக்கலிங்க சிட்டி பாபு. அண்ணா நடத்திய ஹோம் ரூல் எனும் ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியராகவும் பின்னாளில் கழக குரல் எனும் ஏட்டின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 1964ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு இளம் வயதில் மேயர் ஆனார். 1967ஆம் ஆண்டு திமுக சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிட்டி பாபு 1973 முதல் 1974 வரை திமுக கொள்கை பரப்பு செயலாளராக கலைஞரால் நியமிக்கப்பட்டார். இந்தியாவில் அவசர நிலையை பிறப்பித்த போது திமுக அரசு கலைக்கப்பட்டதுடன் நாடு முழுவதும் திமுக தொண்டர்களும் முரசொலி மாறன், ஆற்காடு வீராசாமி, மு.க. ஸ்டாலின், சிட்டி பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். மிசா சட்டத்தினால் தளபதி ஸ்டாலினுக்கு சிறையில் நடந்த கொடூர தாக்குதல்களை தாமாக முன்வந்து தாங்கிக் கொண்டார். ஓராண்டு காலம் சிறையில் இருந்த சிட்டி பாபு உடல்நலக் குறைவால் 1977ஆம் ஆண்டு உயிரிழந்தார். உலகெங்கும் திராவிடம்.